ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். சொல்லிடு. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மி போய் சொல்கிறேன். அம்மி ரொம்பலாம் நல்லா இல்லை. அம்மிக்கு வந்துட்டு 3 நாளாக ஒரே காய்ச்சல். எத்தனை நாள்? 5 நாள் காய்ச்சலா? திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் லீவு போட்டு வியாழன் வெள்ளி லீவ் ஸ்கூலுக்கு போனால் சனிக்கிழமை நாளைக்கு லீவ் விட்டுட்டாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அப்படின்னா, ஹோல் ஃபேமிலிக்கே வந்துட்டு முகம் கருப்பாகுதாம்மா. அதனால் பாப்பா வந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக்கப் பார்ப்பது முகத்துக்கு போடுற பவுடர் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் என்னைக்கிடா குடும்பத்தோடு வெள்ளையாக இருந்தீங்க, கருப்பாக தடா இருந்தீங்க எல்லாம் கேட்கக்கூடாது. கருப்பாக இருந்தாலும் முகம் கருக்குது. அதனால் வந்துட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ரெடி பண்ணலாமா? ஐயே என்ன பாப்பா, அது வாயில் வைக்கலாமா? ஏதாவது கெமிக்கல் எதுவும் கலந்து கொடுக்குறாங்க. என்னத்தை பார்த்தாலும் தொட்டு நக்கிறது கலராக இருந்தா வேணாம். அம்மி ரிஸ்க் எடுக்காத. கடையிலேருந்து பீட்ரூட் பவுடர் வாங்கிட்டு வந்துருந்தோம். அதை அம்மி வந்துட்டு எடுத்து ஆயில் வைக்கிறோம். வைக்கக்கூடாது அம்மி. இங்கே பாருங்க என்ன வேலை பார்க்குறான். தொட்டு தொட்டு நக்குவேன். சரி வாங்க என்னென்ன கலக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இது வந்துட்டு பீட்ரூட் பவுடர் கடையிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஆரஞ்சு பவுட்ரு, வேறு என்னென்ன பாப்பாக்கு? சார்கோல் இருக்குது, லெமன் பவுட்ரு இருக்குது, நீம் பவுட்ரு இருக்குது, வேப்பிலை பவுட்ரு. ஆனால் எங்களுக்கு தேவைப்பட்டது பீட்ரூட் பவுடர். அதை தான் வாங்கிட்டு வந்தோம். அதை ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். இது எத்தனை கிராம் பாப்பா? 100 இருக்குமா? 100 கிராம் பீட்ரூட் பவுடர். அதுக்கப்புறமா இது வந்துட்டு 1.5 கப்பு பச்சைப்பயிறு வீட்டிலே அரைச்சிட்டோம். 1.5 கப்பு கடலை மாவு வாங்கி போட்டோம். சரி சமமாக, கூட குறைச்செல்லாம் போடல, ரெண்டுமே சரி அளவு தான் போட்டிருக்கோம். ஆனால் இந்த பச்சைப்பயிரும் கடலை மாவும் கலந்ததே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எவ்வளோ நாளாக போடுறோம் தெரியுமா? ஒரு 4 நாளாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பவுடருக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் கிடைக்கணுமே அப்படின்னு. ஏய் கையேடு, டிஸ்டர்ப் பண்ணாத. இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் நல்லா கிடைக்கணும்ன்ட்டு பீட்ரூட் பவுடரும் வாங்கியாச்சு. பீட்ரூட் பவுடர் வந்துட்டு 100 கிராமு, 1.5 கப்பு பச்சைப்பயிறு பவுட்ரு, 1.5 கப்பு கடல மாவு. நீங்கள் எதில் அளந்து போட்டாலும் சரி அளவு அளந்து போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கடலை மாவு, பச்சை பயிறு, ஆமாம், அரிசி மாவு, எல்லாமே அரிசி மாவு ஈக்குவல். கொஞ்சம் சவுண்டாக சொல்லிடு. ஈக்குவல் குவான்டிட்டி அப்படின்னா சம அளவா? அரிசி மாவு, பாசிப்பயிறு மாவு, கடல மாவு 3மே வந்துட்டு ஒரே அளவு. பீட்ரூட் பவுட்ரு மட்டும் 100 கிராம் போட்டிருக்கோம். அந்த பீட்ரூட் பவுட்ரு வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சு. அதையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து கொண்டு வந்திருக்கா பாப்பா. அடுத்து அரிசி மாவு போட்டுக்கலாமா? அடுத்து வந்துட்டு அரிசி மாவு 1.5 கப்பு. நாங்கள் வந்துட்டு எல்லாமே மாவாகவே வாங்கி மிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வந்துட்டு ஒரு சோம்பேறித்தனம் தான், வேற ஒன்றும் இல்லை. இது 2 கப் போடுறியா? ஏன் எதனால? கொஞ்சம் ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கும் அதுக்காக. சரி ஓகே. அரிசி மாவு மட்டும் 2 கப்பு போட்டோம். அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்குமாமா. அதனால் ஏற்கனவே மாவே ஸ்க்ரப்பர் மாதிரி தானே அரைச்சிருக்கேன். பாசி பயிர் வந்துட்டு நாங்கள் நைஸாக அரைக்கலை, கொஞ்சம் அப்படியே குறப்பாக அரைச்சிருக்கோம். அப்போ தான் முகத்தில் தேய்க்கும் போது வந்துட்டு ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த பீட்ரூட் பவுட்ரு, பாசிப்பயிறு மாவு, கடல மாவு, அரிசி மாவு கலந்த பவுட்ரு வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, தம்பிக்கு எடுத்து வைக்க போகிறோம். பசங்க எதுனாலனா எங்களுக்கு வந்துட்டு இந்த கஸ்தூரி மஞ்சள் கலக்க போகிறோம். கஸ்தூரி மஞ்சள் பொடி கலக்க போகிறனால பசங்களுக்கு மஞ்சள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். பொண்ணுங்க போகிறா இருந்தால் மஞ்சள் கலந்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் தம்பி 2 பேர்த்துக்கும்.
எவ்வளோ எடுத்து வைக்கலாம்? 2 கப் எடுத்து வைக்கிறேன். சரி. இப்போ வந்துட்டு தம்பிக்கு இது தனியாக எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் கலக்க போகிறோம். பசங்களுக்கு மஞ்சள் வந்துட்டு கலந்து கொடுக்காதீங்க. இது எவ்வளோ பாப்பா? 50 போறியா? ஃபுல்லாகவே போறியா? இல்லைன்னா இல்லை ஆஃப் போட்டுக்கலாம். போதும், இது போதுங்களா? ஆஃப் போட்டிருக்கேன். 100 கிராம் டப்பா தானே அது? 50. 50 கிராமில் வந்துட்டு பாதி போட்டிருக்கோம் கஸ்தூரி மஞ்சள் பவுட்ரு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறோம். இப்போ வந்துட்டு மஞ்சளும் போட்டு நல்லா கலந்தாச்சு. ஆமாம், அது மஞ்சள் போட்டது. இதை காமி. இது வந்துட்டு தம்பிக்கு எடுத்து வச்ச மாவு. இப்படி காமிச்சிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ஒரு ஏர் ஃப்ரீ கண்டெய்னர், ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் பாப்பாவை இதை எப்போ போடுறோன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி போடுறோம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் முகத்தில் வச்சுருன்ட்டு அதுக்கப்புறமா கழுவிடுறோம். ஏற்கனவே வந்துட்டு நாங்கள் பச்சை பயிரும் கடல மாவும் தான் போட்டோம். அதுக்கே நல்லா இருந்துச்சு. இது போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பாப்பா வந்து இந்த ஏற்கனவே போட்டிருக்கா, நல்லா ரிசல்ட் கிடைக்குதாம்மா. சின்ன வயசுலேருந்து போடுறா. அதே தம்மனா மாதிரி வெள்ளையாக இருக்கா. நாங்களும் வந்துட்டு ஹோல் ஃபேமிலியை வெள்ளையாகணும்னு முடிவு பண்ணிட்டோம். பாப்பா போட்டிருக்கா, உண்மையாகவே சீரியஸாக பாப்பா போட்டிருக்கா, நல்லா ரிசல்ட் கிடைக்குமா. நான் வந்துட்டு இனிமேல் தான் போட போகிறேன். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். பவுட்ரு ஃபுல்லாக கலந்து அதுக்கு ஒரு பாக்ஸும் ரெடி பண்ணிட்டோம். இந்த பாக்ஸ் வந்து டிமார்ட்டில் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். 79 ரூபாய். பவுட்ரு வந்துட்டு நல்ல வாசனையாக இருக்குல்ல. சரி, வாசனை மணக்குது சூப்பராக. இந்த மஞ்சள் தான் இப்படி மணக்குது பாப்பா. கஸ்தூரி மஞ்சள். இந்த டப்பா பிடிக்கும் போல் 1 கிலோ 2 கிலோ பவுட்ரு தூருக்கு தான் இருக்குது. சரி, இந்த ஒன்று ரொம்ப நிறையாவும் அரைச்சி வச்சாலும் வாசனை போயிடும். இல்லை, அப்படி இருக்குமா? சரி, இந்த ஒன்றே நிறையா அரைச்சிடும். ஃபுல்லாக போட்டு வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிடு. அந்த ரேட்டோட இது கூட பிக்கல. க்ளோஸ் பண்ணி வச்சு காமிச்சாச்சு. ஆனால் வந்துட்டு தம்பிக்கு எடுத்து வச்ச பவுட்ரு வந்துட்டு இன்னும் பாக்ஸில் போடலை. இனிமேல் தான் போடணும். ஓகேவா? இது எப்போ போட்டு காமிக்கிறது? இந்த மாவெல்லாம் நல்லபடியாக கலந்து பாக்ஸில் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி இதே குவான்டிட்டியில் நீங்களும் வந்துட்டு இதே அளவில் மாவு கலந்துட்டு போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம வெறும் க்ரீமாக முகத்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வீட்டிலே போட்டு பாருங்கள். நிஜமாவே நல்லாயிருக்கும். போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும், இதை வேறு கொஞ்சம் நேரம் முகத்தில் போட்டுருக்கணுமா அப்படின்னு. அந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், சோம்பேறித்தனப்படாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிஸ்க் எடுத்தோன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். அம்மி எப்படி நிற்கிற பாருங்க. என்ன அம்மி, போருக்கு போக போறியா? போருக்கு போறியாடி மயிலி? அம்மிக்கு இந்த வாட்டர் மெலன் ஜூஸ் வேணுமாம்மா, ராவா சாப்பிட மாட்டானா. இதை தூக்கி காமி அம்மா. இங்கே பாருங்க, ஜூஸ் வேணுமாம்மா. ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு டியூஷனுக்கு அனுப்ப போகிறேன். நாளைக்கு வந்துட்டு லீவு. அம்மி இன்னைக்கு ஜாலியாக டியூஷன் போய்ட்டு வந்து ஜாலியாக விளாடுவோம். அம்மி அம்மி. சரி, ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? மீண்டும் இந்த நாள் இனிய நலகமே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. நாங்கள் ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம்.